வாங்க நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறது கூடாது. நம்ம ஊர்களுக்கெலாம் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெட்டாக தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து குக்கரில் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து தண்ணி வற்ற வச்சு வேக வச்சிடணும். வேக வச்சோன்னா நமக்கு கெடாது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இப்போ தக்காளி சட்னி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை வந்து சும்மா கழுவிட்டு கட் பண்ணி குக்கரில் உப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து இப்போது தக்காளி சட்னி அதுக்குள்ளது தக்காளியை வந்து வேக வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும். நம்ம இப்போ தக்காளி சட்னிக்கு தாளிக்க போகிறோம். நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். வேக வச்ச தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடவே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. கொட்டிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு, அது நல்லா வெடிக்கணும். நல்லா வெடிக்கட்டணும். கடுகு வந்து நல்லா வெடிச்சிடணும். கடுகு வெடித்த உடனே அதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இது வந்து நல்லா கொஞ்சம் சும்மா லேசாக இது பண்ணால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இது வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த சட்னியில் வந்து வரணும். அதுக்காக நம்ம போட்ட உடனேயே நம்ம இதுக்கு தேவையான மிளகாய் பொடி, கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் வந்து நல்லா போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தனி மிளகாய்த்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது மட்டும் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அது லேசாக இது பண்ணாலே போதும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து அதில் ஊற்றிடணும். தக்காளியை ஊற்றி நம்ம வந்து இது வெளியில் வந்து நம்ம வச்சு பாத்திரத்தில் வச்சோம்னா இது வந்து ரொம்ப கொதிக்கும் போது ரொம்ப தெறிக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த குக்கரில் வச்சுருக்கேன். சின்ன 2 லிட்டர் குக்கரில் நான் அந்த தக்காளி சட்னி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து டப்பு டப்புன்னு ரொம்ப தெறிக்கும், அதுக்காக நான் இதில் வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான அளவுக்கு நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். நம்ம அப்புறம் கொதித்த உடனே நல்லா கரெக்டான உப்பு போட்டுக்கிடுவோம். நான் வந்து இது குக்கரில் வச்சுருக்கிறேன், நான் மூடி வைக்கிறேன். நம்ம தக்காளி சட்னி இந்த குக்கர் பாருங்கள் பயங்கரமாக தெரிக்குது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து நம்ம குக்கரில் வைங்க, இல்லாட்டா அடுப்பு ஃபுல்லாகவே தெரிச்சிரும். கொஞ்சம் எண்ணெய் வர்ற முடிய பெரிய கரண்டி வச்சு கிண்டுங்க. அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிறோம். நான் இப்போ மூடி வைக்கிறேன். இன்னும் எண்ணெய் சரியாக வரல, எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த குக்கர் வச்சு நம்ம வந்து இந்த தக்காளி சட்னி நம்ம செஞ்சாச்சு. இந்த சட்னி வந்து நம்ம நல்லா ரொம்ப நேரம் வேக வச்சதுனால நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ தக்காளி சட்னி நம்ம பண்ணியாச்சு. இது நல்லா நம்ம வேக வச்சுருக்கிறதுனால அந்த வெங்காயமும் நல்லா வெந்ததுனால ரொம்ப நாளைக்கு இது கெடாது. இதை வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காரம் இதெல்லாம் ரொம்ப இருக்காது, பார்க்குறதுக்கு தான் ரெட்டாக இருக்கும். நம்ம தக்காளி நல்லா வேக வச்சு போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.